ஹாய், உங்கள் எல்லாத்தையும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் என்னென்னா, அதாவது பொள்ளாச்சியில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சில காம வெறியன்கள் அப்பாவி பெண்களெல்லாம் வந்து ஃபோன் வலையில் மயக்கி 100 பெண்கள் கிட்டத்தட்ட ரேப் பண்ணிட்டு போனாங்க. அண்ணா என்னை விட்டுருங்க. இந்த குரல் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒழிச்சுது. அந்த காம முகன்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு ஒரு தண்டனை கொடுத்துருக்கு. அதாவது அந்த 9 பேரையும் கிட்டத்தட்ட சாகும் வரை சிறையில் இருப்பதற்காக உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தண்டனை 9 சாகும் வரை சிறையில் இருக்கிறதான் தீர்ப்பு. கற்பழிக்கப்பட்ட அந்த 100 பெண்கள் வந்து ராட்சியம் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாமே மைனர் பெண்கள்னால அந்த பெண்களை வந்து இது மாதிரி பாலியல் கொடுமைக்கு ஆளான அந்த பெண்களோட யார் என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கூடாது இருப்பதற்காக அவங்கக்கிட்ட சாட்சி வாங்கி இந்த கேஸுக்கு வந்து ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அந்த பெண்களுக்கு வந்து நீதி கிடைச்சிருக்குதான் சொல்ல முடியும். இந்த போதான காம முகன்களுக்கு முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த பொள்ளாச்சி பெண்களுக்கான அந்த கொடுமைக்கு தண்டனை கிடச்சிருக்குது. ஸோ அந்த காமன் முகன்கள் வந்து 10 பேர்கிட்ட உள்ளே தள்ளியிருக்காங்க. சில பேர் அரசியல் செல்வாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் அதுக்கப்புறம் நடந்த இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க. சிபிஐ விசாரித்து உரிய தண்டனை கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கற்பழிப்பு கேட்டு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இது வந்து ஒரு இதாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் வந்து நம்ம இன்னும் பேச முடியும்னு தெரியல. சிபிஐக்கு மாத்திரம் நல்லா இருக்குன்னு தான் நானும் சொல்லிட்டு விரும்புகிறேன். ஸோ அந்த வந்து சிறையில் சாகிறவரை இருக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து மன்னிக்கணும், கோயம்புத்தூர் நீதிமன்றம் மகிழா நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு. ஸோ இதை நான் வரவேற்கிறேன். அவங்கள வந்து இது பெண்கள் கை வைக்கிற ஒவ்வொருத்தரும் இது ஒரு பாடமாக இருக்கணும்னு சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெற முத்துக்கு பாய்க்கிறேன்.